இன்னைக்கு நம்ம கருத்தா பேசுவோம் அவரோட எபிசோட்ல முடி வெட்டிருக்கீங்களா? ஆமா ஷேவ் பண்ணிருக்கீங்களா? ஆமா என்னங்க ஸ்மார்ட்டா இருக்கீங்க. என்ன விஷயம்? எனக்கு பல விஷயங்கள நாட்டுல இருக்கிறத திருத்தணும் அப்படின்னு ஆசை. ஆனா இப்போதைக்கு என்னால் திருத்த முடிஞ்சது இது மட்டும்தான். கருத்து நிறுத்து போயிடலாம். ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய இலங்கை பயணத்தை ரத்து பண்ணிருக்காரு அல்லவா, அதை பத்தி அரசியல் தலைவர்களோட கருத்து என்ன அப்படிங்கிற பத்தியும் அதன் பின்னால ரஜினியை சுத்தி என்னெல்லாம் அரசியல் இருக்கு அப்படிங்கிற பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி வைகோ அவர்கள் மோடியை பார்த்து நீங்க விவசாயியோட நண்பன் இல்லை கார்பரேட்டோட நண்பன் அப்படின்னு சொல்லி வெளியே பேசிக்கிறதா சொல்லியிருக்காரு அல்லவா, அதை பத்தியும் வயசானதுக்கு அப்புறமும் அவரை வலுக்கட்டாயமாக தான் நிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு மதுசூதனன் பார்த்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதை பத்தியும் இன்னைக்கு கோயில் எல்லாம் பொங்கல் புளியோதெல்லாம் கிடையாது, ஒன்லி பீஸ் அண்ட் பர்கர் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அதை பத்தியும் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். சோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஷோ. கருத்தா பேசுவான் அவடை. உத்தரப்பிரதேசல பிஜேபி தான் ஆட்சியில் இருக்கு அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். அதுல சிஎம் சுவாமி யோகி ஆதித்யநாத் அப்படிங்கிறவர் தான் இருக்காரு அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். பொதுவாக சுவாமிகளுக்குலாம் வந்து மெடிடேஷன் பண்றது ரொம்ப பிடிக்கும். நம்மளுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க ரொம்ப பிடிக்கும் போல. நேத்து எல்லா கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எதையும் கூப்பிட்டு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்கா. அப்படி நம்மளால மோட்டிவேஷன் ஸ்பீச்சா கேட்டவன சிலுத்துப்பாங்களே. சிலுத்து தான் போயிட்டாங்க. என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, அங்க உள்ள கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாருமே வந்து ஜஸ்ட் 20 hours 20 மணி நேரம் வேலை பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மீது 4 மணி நேரம் என்ன வேணா பண்ணிக்கலாமா. எனக்கு என்ன டவுட்னா, எப்போ புள்ளக்குட்டியை பாக்குறது, எப்போ தூங்குறது, எப்போ சாப்பிடுறது. நீங்க வேற சாப்பிட்டு ஏப்ப விடுறோம்ல, அது சேவை கூப்பிடுறது ஒரே கோரஸா இருக்குன்னா பாத்துங்களே, அப்ப எப்படி தூக்குறது? இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல எல்லாம் 8 மணி நேரம் வேலையே எப்படி நடக்கும் எனக்கு தெரியாதா என்ன. 20 மணி நேரம் வேற. இந்த 8 மணி நேரம் வேலையை எஃபெக்டிவா வேலை பார்த்தாலே போதுமானதா இருக்கும். அடுத்த நியூஸ் சொல்றேன். இங்கதான் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, யூபியில பீஃபை பேன் பண்ணிருக்காங்க. இந்த பீஃப் பேன் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு மட்டும் இல்லாம சில அனிமல்ஸை கூட அள வச்சிருக்கு. யூபியில ஜூல இருக்க அனிமல்ஸ்க்கு, அதாவது சிங்கத்துக்கு வந்து இந்த மாதிரி பீஃப் கிடையாது, ஒன்லி சிக்கன் தான் அப்படின்னு சொல்லி சிங்கத்துக்கே டயட் சார்ட் போட்டு சிக்கன் சாப்பிட வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அனிமல்ஸை ஒன்று காட்டில் விட்டுறணும், அப்படி இல்லை அப்படின்னா நாட்டில் வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு விருப்பப்பட்டதை இஷ்டப்பட்ட உணவு கொடுக்கணும். ரெண்டும் இல்லைன்னா தமிழக விவசாயிகள் வறட்சி நிவாரண நிதியை கேட்ட அமௌண்ட்ல வெறும் 10% கூட மத்திய அரசு தரல அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாகவும் ரொம்ப பாகுபாடு பார்க்குற மாதிரி தெரியுது அப்படின்னு திரு நல்லக்கண்ண ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அவர் நினைக்கிறதுலயும் தப்பு இல்லையாப்பா. யூபியில மட்டும் விவசாய கடனை மொத்தமா தள்ளுபடி பண்ணியிருக்காங்களே, நமக்கு ஏன் பண்ணல? இங்கே தான் இதுக்கான காரணத்தை ரொம்ப டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ணி இங்கே சொல்றேன். டிஸ்டன்ஸ் தான் காரணம். டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய தமிழ்நாட அனுமார் சஞ்சீவமலை தூக்குன மாதிரி அப்படியே அலேக்கா ஷிஃப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டோம்னா அவன் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதல்ல நம்ம வாங்கிக்கிட்டு மிச்ச மீதியை பூரா பக்கத்துல இருக்கணும் பூரா கொடுக்கலாம். இப்ப கேட்டீங்கல்ல, இதேதான் வயசான காலத்திலையும் வலுக்கட்டாயமா ஆர்கேனர் இடைத்தேர்தலில் மதுசூதன் அவர்களை நிக்க வச்சிருக்காங்க. அண்ட் அவருக்கு விருப்பமே இல்லை அப்படிங்கிற மாதிரி டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்காரு. நீங்க சொல்ல ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தோன்னா நம்ம நாட்டில் சட்டசபையில் தான் அதிகமான வயசானவங்க இருக்காங்க. அதுக்காக இருக்க எல்லாத்துக்கும் ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட முடியுமா? ஹைகோர்ட்ல இருந்து ஹைவேஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் பக்கத்தில் இருக்க சில டாஸ்மார்க்கை மூடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டரை மதிக்காம தமிழக அரசு வந்து தள்ளி போட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சேர்ந்த குமரி ஆனந்தன் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. கோர்ட் ஆர்டர் படி வந்து மார்ச்ல முடிச்சிருக்கணும், பட் நம்ம ஆளுங்க வந்து நவம்பர் வரைக்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயம் கேட்டிருக்காங்க. ஒரு நம்பர்லாம் வந்து நல்ல நாள் இருக்கோ என்னமோ தெரியல. பொதுவாக நல்ல விஷயங்கள் தான் வந்து ரிப்பன் கட்டணும், நல்ல நேரம் பார்க்கணும். இது மூணுல தானே எப்போ வேணா பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம், நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சாலே அதுவே நல்ல நேரம் தான், நல்ல காலம் தான். மதுரா வெல்கம் அப்படிங்கிற டூரிஸ்ட் கைட் கம்பெனி வந்து பெஸ்ட் டூரிஸ்ட் ஃப்ரெண்ட்லி ஏர்போர்ட் அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சென்னை ஏர்போர்ட்டுக்கு நம்பர் 1 அப்படிங்கிற இடத்த கொடுத்துருக்காங்க. நமக்கு மட்டும் தெரியும் மேல உள்ள சீலிங் எத்தனை கீழே விழுந்து உடஞ்சிருக்கு அப்படிங்கிறதும், அண்ட் போலீஸ்க்கும் கோர்ட்டுக்கும் பயப்படாதலாம் சென்னை ஏர்போர்ட்டுக்கு பயந்து ஹெல்மெட் போட்ட விஷயமும் நமக்கே நம்பர் 1னா மிச்சதுக்கலாம் நம்பர் 2 நம்பர் 3லாம். ஜெயதுர்கா பீடம் அப்படிங்கிற கோயில் வந்து படப்பையில இருக்கு. இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. ஏன்னா வெள்ளிக்கிழமை விளக்கத்துல வேலை கிடைக்கும், சனிக்கிழமை சாமி கும்பிட்டா சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல இங்க ரொம்ப ஸ்பெஷல் அவங்க கொடுக்குற பிரசாதம் தான். இங்க சக்கரை பொங்கலுக்கு பதிலாக சாண்ட்விச்சும் பொங்கலுக்கு பதிலாக பர்கரும் அப்படிங்கிறதா இப்போ அவங்க கொடுக்குற பிரசாதம். அதுதான் இப்போ ரொம்பவே ஃபேமஸா இருக்காங்க. இன்னும் நம்ம ஊர் சில முக்கிய கோயில்களில் சில கட்டுப்பாடுகள் விதிச்சுட்டு தான் இருக்காங்க. மேல் சட்டை இல்லாம போகணும் அப்படின்னா ஃபாரினர்ஸே வந்தாலும் மேல் சட்டை இல்லாம தான் போகணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது சில புதிய விஷயங்களை கொண்டு வரேன், நாகரிகத்தை வளர்க்குறேன் அப்படிங்கிற பேர்ல சாண்ட்விச் அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குறது எவ்வளவு தூரம் சரி அப்படின்னு தெரியல. ஏன் இப்படி பண்றாங்க? அது சரி, நம்ம ஊர்ல விவசாயிகள் இருக்கிற நிலைமைக்கும் அரிசி விற்கிற விலைக்கும் பொங்கல்லாம் போட்டா பொருளாதார கட்டுப்படி ஆயிருமா? ஐபிஎல் நெருங்கிட்டு இருக்கு. ஐபிஎல்ல புனே டீமோட பேர் வந்து ரைசிங் சூப்பர் ஜெயண்ட்ஸ் இருந்துச்சு. இப்போ ரைசிங் சூப்பர் ஜெயண்ட் இருக்கு. என்னடா இதோ ஒரே மாதிரி தானே இருக்கு, நீ இதோ மாறி இருக்குன்னு சொல்ற அப்படின்னு நினைக்காதீங்க. ரைசிங் சூப்பர் ஜெயண்ட்ஸ் எஸ் இருந்துச்சு, இப்போ ரைசிங் சூப்பர் ஜெயண்ட் அப்படின்னு இருக்கு. எதனால இந்த பேர் மாற்றம் தெரியுமா? முன்னாடி எங்க டீம்ல கொஞ்சம் பேர் வந்து ரைசிங் சூப்பர் ஜெயண்ட்ஸா இருந்தாங்க, அதனால சூப்பர் ஜெயண்ட்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ எல்லாருமே சேர்ந்து ஒரே ஜெயண்டா இருக்காங்க, அதனால இப்போ பூனே ரைசிங் சூப்பர் ஜெயண்ட்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாப்போம் எப்படி இந்த பூனே டீம் கப்பு ஜெயிக்கிறாங்களா இல்ல கப்புன்னு அவுட் ஆகிறாங்கன்னு. என்ன ஒரு மாதிரி சோகமான மியூசிக் கேட்குது.
MS தோனி ஆனா எல்லோ ஜெர்சி இல்லையே. அந்த கவலை எனக்கு இருக்கு பிரதர். ஆனா நெக்ஸ்ட் இயர்ல வரேன்னு சொல்லிருக்காங்க. வராங்களாம் பார்ப்போம். வந்தாங்கன்னா நம்மளும் எல்லோ ஜெர்சி போட்டு சேர் பண்றோம். ஓகே. டெல்லியில ஜந்தர் மந்தர் அப்படிங்கிற பகுதியில் தமிழக விவசாயிகள் வந்து கடந்த 2 வாரமா போராட்டம் பண்ணிருக்காங்க. அந்த வகையில் நிறைய நடிகர்களும் நிறைய பிரபலங்களும் நிறைய அரசியல் தலைவர்களும் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. நேற்று வைகோ அவர்கள் வந்து அதுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஆதரவு கொடுத்தது மட்டும் இல்லாம பத்திரிகையிடம் பேசி நிறைய போல்ட் ஸ்டேட்மெண்ட் நிறைய கொடுத்துருக்காரு. அதுல ஒரு சில என்ன அப்படின்னா, நான் எந்த கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணி வரல, நான் எந்த கட்சி கூட்டணும் வரல, நான் ஒரு விவசாயியாக தான் இங்கே வந்திருக்கேன். அண்ட் மத்திய அரசு வந்து பாகுபாடு பார்க்கு முழுக்க தமிழக அரசோட ஆதரவோட மட்டும்தான் அந்த போராட்டம் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலும் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, மோடி அவர்கள்ட்ட நான் ஸ்ட்ரெயிட்டாவே கேட்டேன், நீங்க விவசாயிகள் நண்பனா இல்ல கார்பரேட்டுக்கு மேலே நண்பனா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பல பேச்சு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஓப்பனாவே ஸ்ட்ரெயிட்டா கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் ஒரு நேரடி குற்றச்சாட்டா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேல வச்சிருக்க குற்றச்சாட்டு என்ன விஷயம் அப்படின்னா, பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து விவசாயியை பார்த்து நீங்க கேட்கணுங்க எவ்வளவு நாள் கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன விஷயம் வந்து தவறு. நாங்க 100 ரூபாய் கேட்டு அதுல நீங்க 75 ரூபாயோ இல்ல 85 ரூபாயோ கொடுத்திருந்தால் இந்த கேள்வியை கேட்கலாம். நாங்க 100 ரூபாய் கேட்டு நீங்க 1 ரூபாய் தான் கொடுத்துருக்கீங்க. அப்போ போல இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கறது எவ்வளவு தூரம் சரி அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்காரு. இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, நான் அருண் ஜேட்லி மீட் பண்ண போறேன், நான் ஒன்றும் பெரிய நடிகர்லாம் இல்ல, அதனால எனக்கு எவ்வளவு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு தெரியல, பட் இருந்தாலும் என்னோட கடமையை செய்யறதுக்காக கண்டிப்பாவே நாங்க போய் பார்ப்பேன், ஒரு வாக்குறுதி வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வைகோ அவரோட போல்ட் ஸ்டேட்மெண்ட்டும் அந்த முனைப்பும் வந்து இப்போ அந்த விவசாயிகளுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நம்ம கருத்துல ரஜினிகாந்த் அவர்கள் தன்னோட இலங்கை பயணத்தை ரத்து செஞ்சிருக்காரு. அது பத்தி நிறைய அரசியல்வாதிகளோட கருத்து என்ன அப்படிங்கிற பத்தியும் ரஜினி சுத்தி என்ன அரசியல் இருக்கு அப்படிங்கிற பத்தியும் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். ரஜினி அவர்கள் வந்து இலங்கை போறதா இருந்துச்சு. எதுக்கு அப்படின்னா, இலங்கை போர்ல பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு வந்து லைக்கா நிறுவனம் வந்து 150 வீடுகள் கட்டி கொடுத்தாங்க. அதை திறந்து வைக்கிறதுக்காக ரஜினிகாந்த் இலங்கை போறதா இருந்துச்சு. ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அந்த இலங்கை பயணத்தை ரத்து பண்ணிட்டாரு. எதுக்கு அப்படின்னா, இங்க இருக்க பல அரசியல் தலைவர்கள் வந்து ரஜினிகாந்த் இந்த மாதிரி இலங்கை போறதுல வந்து விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்ல அவர் வந்து லெட்டர் ஒன்று கொடுத்திருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் இந்த இலங்கை பயணத்துக்கு போல, சப்போஸ் இந்த இலங்கைக்கு போயிருந்தேன் அப்படின்னா அங்க உள்ள தமிழர்களை பார்த்திருப்பேன், பார்த்து ஆறுதல் சொல்லியிருப்பேன், கொஞ்சம் மகிழ்ச்சியா இருந்திருக்கும் அவங்களை பார்க்கும்போது. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்க உள்ள மினிஸ்டர்ஸை பார்த்து தமிழக மீனவர்கள் பிரச்சனையை தீர்த்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம், இன்னொரு தடவை நான் இந்த மாதிரி ஸ்ரீலங்காக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா நான் தடுக்காதீங்க, போனா அங்க உள்ள மீனவர் பிரச்சனை தீர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் இலங்கைக்கு செல்லாம தடுத்த சில அரசியல்வாதிகளோட கருத்து என்ன அப்படின்னா, சப்போஸ் ரஜினி அவர்கள் வந்து இலங்கை போயிருந்தாங்க அப்படின்னா அங்க இருந்த இனப்படுகொலை வந்து இவங்க கட்டி கொடுத்த வீடுகளால ரஜினிகாந்த் திறந்து வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த இனப்படுகொலை வந்து சரியா தெரிஞ்சிருக்காது, வெளியே தெரியாம போயிருக்கும், மறைச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் ரஜினி அவர்கள் வந்து இலங்கை போவானா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் தன்னோட இலங்கை பயணத்தை ரத்து செஞ்சதை பற்றி நிறைய தமிழ் அரசியல்வாதிகள் வந்து அதுக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலும் சில அரசியல்வாதிகள் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. உதாரணம் சொல்ல போனோம் அப்படின்னா, சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தன்னோட படத்தில் மட்டும் தான் சாகசம் பண்ணதுக்கு வந்து சரியானவர், இந்த மாதிரி நேரில் செல்வதற்கு சரியில்லை, அவர் கோலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இப்படி ரஜினிகாந்த் அவர்கள் தன்னோட இலங்கை பயணத்தை ரத்து செஞ்சதை பற்றி நிறைய பேர் வரவேற்பும் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்படி நாம இதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ரஜினிகாந்த் அப்படிங்கிற பேர் வந்து இப்போ பெயரையும் தாண்டி ஒரு பிராண்ட் அப்படிங்கிறதுக்கு ஆயிடுச்சு. எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா, ரஜினிகாந்த் அவங்க நடிச்ச படத்துல ஓடாத படமோ இல்லை ரொம்ப சுமாரா ஓட படமோ யாராவது ரிவ்யூ பண்றாங்க, ரொம்ப சுமார் ரிவ்யூ பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுவே 1 லட்சம் வியூஸ் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ரஜினிகாந்த் அப்படிங்கிற பேரையும் தாண்டி பிராண்டையும் தாண்டி ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறதுக்கு ஆயிடுச்சு. நிறைய பேர் இந்த பிராண்டையும் இந்த மார்க்கெட்டையும் தான் பயன்படுத்தி ரஜினிகாந்த் அவர்களை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நாட்டில் நமக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கோம். ஆனா எவ்வளவு தூரத்துக்கு செலிபிரிட்டிஸ்க்கு வந்து செயல் சுதந்திரம் இருக்கு அப்படின்னு கேட்டா தெரியல. உதாரணம் சொல்ல போனா அப்படின்னா, செலிபிரிட்டிஸ் வந்து நல்ல விஷயம் செய்யறாங்களோ கெட்ட விஷயம் செய்யறாங்களோ எது செஞ்சாலுமே வந்து அது ஒரு நியூஸ் ஆயிருது. ஸோ வந்து அது நியூஸுக்காக பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சில பிம்பமும் கிரியேட் ஆகுது. ஸோ அவங்களுக்கு வந்து பிடிச்ச விஷயங்களை செய்ய முடியுமா அப்படின்னா எவ்வளவு தூரம் செய்ய முடியும் அப்படின்னு தெரியல. அதே மாதிரி விஷயம் தான் இப்போ ரஜினிகாந்த் அவர்களுக்கும். ஒருவேளை அவர் போறது வந்து அவர் ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கலாம், இல்ல வேற விஷயங்களுக்காக போகலாம். என்ன விஷயமா இருந்தாலும் இது ஒரு நியூஸ் ஆகப்பட்டதுனால தான் இது இவ்வளவு தூரத்துக்கு நம்ம பேசிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. ஷோ ஆரம்பிச்சாச்சு, நிறைய நியூஸ் பேசியாச்சு, நிறைய கருத்து கூட பேசியாச்சு. அடுத்து என்ன கமெண்ட்ஸ் தானே. போன எபிசோட்லயும் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிருந்தீங்க, அதுல ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்து வாசிக்கலாம். Bro, in the name of comedy hereafter, we don't want all this Aarthi and Vishal news. Please do something informative as well as useful. Please don't mistake me, it's just my suggestion. அப்படின்னு அஜய் எம் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. என்னைக்குமே வந்து சினிமா நியூஸஸோ இல்லை விஷால் ஆர்த்தி அவங்க படம் நியூஸஸோ பற்றி பேச போகிறது இல்லை. அவங்களும் அரசியலில் ஒரு முக்கிய பங்காக ஒரு இதை பேசியிருக்க போய் தான் இந்த விஷயங்களை பேச வேண்டியதாச்சு. ஆனால் இது வந்து எந்த வகையிலும் ஒரு என்டர்டைன்மெண்ட் பேஸ் தான் கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட மெயின் மோட்டிவ். அண்ட் நீங்கள் சொன்னதில் எந்த மிஸ்டேக் இல்லை பிரதர், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன ஏதாச்சும் எடுத்துக்கிட்டோம். நல்ல கமெண்ட் மட்டும் படிக்காம கொஞ்சம் உங்களை கலாய்க்கிற கமெண்ட்ஸும் படிச்சா எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் பாஸ் அப்படின்னு விக்னேஷ் கே அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. இது நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏதோ நானே அட்மினாக இருந்து நீங்களே கலாய்ச்சி கமெண்ட் போட்டு அதை டெலிட் பண்ணிட்டு நான் தெரியாம மாதிரி உட்காந்து பேசியிருக்க மாதிரிலாம் பேசுறீங்க. அப்படிலாம் இல்லை பாஸ், கண்டிப்பாக இந்த கலாய்க்கிற கமெண்ட்ஸ் இல்லை. அப்படி இருந்தால் நீங்களே காமிங்க, வட்டம் போட்டு காமிப்பாங்களா, நம்ம வட்டம் போட்டு காமிங்க. கண்டிப்பாக அடுத்த எபிசோடில் நானே அதுக்கு ஸ்போர்ட்டிவாக எடுத்து ரிப்ளை பண்ணுறேன். டயலாக்ஸ் ஆர் ஆவசம், பட் இன்னும் கொஞ்சம் எமோஷனலாக இருந்தால் நல்லாயிருக்கும்.
அப்படின்னு திவான் அஜ்மீர் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. பாஸ் நாங்கள் நாடகமாக எடுக்கிறோம், க்ளோஸ்அப் வைங்க, இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்க, அப்படியே ரியாக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு. பட் இருந்தாலும் சொல்லிட்டீங்க, நெக்ஸ்ட் எபிசோட்ல நவரசத்துல ஒரு 2 ரசத்தை அவள் வாரி ஊத்திடலாம். ஓகே, இந்த வீடியோல ரஜினிகாந்த் அவர்கள் இலங்கை பெண்ணை ரத்து செஞ்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற பத்தி உங்களோட கருத்து என்ன, அது பின்னாடி என்னெல்லாம் அரசியல் இருக்கு அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க, எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். நன்றி. எடப்பாடி பழனிசாமி அண்ட் டிடிவி தினகரன் அவர்கள் 2 பேருமே சேர்ந்து மிகப்பெரிய ரொம்ப தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இது எப்படி இருக்கு தெரியுமா? பெருங்குடி மக்களே, உங்களுக்காக உழைப்பதற்கு ஒரு உண்மை தொண்டனை தம்பி அமாவாசையை வேட்பாளராக அறிமுகப்படுத்துகிறேன். இந்த கள்ளங்கவடமில்லாத முகத்தை பாருங்கள். பொதுவாழ்வில் ஈடுபட வேண்டும் என்பதற்காகவே தான் நடாத்தி வந்த அல்வா கடையை அனாதை இல்லத்திற்கு எழுதி வைத்துவிட்டு அரசியலுக்கு வந்தவர் தம்பி அமாவாசை. இந்த படத்துல என்னமோ மணிவன் அவர்கள் பிரச்சாரம் பண்ணி தான் சத்யராஜ் அவர்கள் ஜெயிப்பாரு. ஆனா முதலமைச்சராக என்னமோ சத்யராஜ் அவர்கள் தான். அதெல்லாம் படத்துல நம்ம தினகரன் அவர்கள்லாம் வந்து சொல்லிட்டாரே எனக்கு முதலமைச்சராக என்ன இல்லைன்னு, அவங்க கூட நம்பிட்டோம்.